Hello guys, welcome to model number 1.5 in CNC simulation programming. In this video, we are going to see about threading cycle. So what do you mean by threading cycle? அப்படினு கேட்டிங்கனா ஒரு நார்மல் சிலிண்ட்ரிக்கல் ஷாஃப்ட்டுக்குள்ள மரைன்னு சொல்லுவாங்க, மரை அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இன்னொரு மெட்டலும் அந்தொரு மெட்டலும் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு நம்ம போடக்கூடிய த்ரெட்டுங்கிறது நூல் போன்ற அமைப்பில் கிரீவ்ஸ், அந்த வட்டத்தை நம்ம என்ன பண்ணோம்னா கரண்டி எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு நட்டையும் போல்ட்டையும் நம்ம முடுக்கிறதுக்கு ஏற்படும் போது நம்ம இருக்கிறதுலே அன்பிட்டுவின்ல அந்த டர்ன்ஸ், அந்த லீட்ஸ், அதுக்கு பேர் தான் த்ரெட்டு டெக்னிக்கலி. அந்த த்ரெட்டிங் சைக்கிளை ஒரு சிஎன்சி மிஷினை வச்சு ஆப்ரேட் பண்ணும்போது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியும். ஹவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பை மீன்ஸ் ஆஃப் வேரியஸ் ப்ரோக்ராமிங் அண்ட் பை மீன்ஸ் ஆஃப் வேரியஸ் ப்ரோக்ராமிங் சைக்கிள்ஸ். ஸோ இதில் எந்த மாதிரியான சைக்கிள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வித்தவுட் வேஸ்டிங் யுவர் டைம், we can go to the video now. This video, the layout selection and specification பார்த்தீங்கன்னா அதே 60க்கு 40. இதில் 40 mm வரைக்கும் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நமக்கு கிரீவ்ஸ் வரணும், கிரீவ்ஸில் அது த்ரெட் வரணும். அதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 20 தான் இருக்கணும். ஸோ இதுக்கு தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to write the program. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா G28 டூல் டேக்அவே, டூலை எடுக்கிறதுக்கான ப்ரோக்ராம் அது உங்களுக்கே தெரியும். M6T1, M6 ஃபார் டூல் செயின், T1 செலக்ட் டூல் நம்பர் 1. M3 S1000ங்கிறது ஒன்றும் இல்லை, ஸ்பிண்டில் ரொட்டேட்டிங் கிளாக் வைஸ், S1000 ஃபார் ஸ்பிண்டில் ரொட்டேஷன் அட் 1000 RPMக்காக. அடுத்து G00 X50 Z2 அப்படின்னா இந்த இடத்துல 50,2 அந்த ப்ரொப்போர்ஷனில் நம்மளோட டூல் போய் நிற்கணும். நெக்ஸ்ட்டு G90ங்கிறது டர்னிங் சைக்கிள் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. X38 Z-40 ஃபீடு 0.5, M 0.8 08. இப்போ அந்த G90ங்கிறது இட் இஸ் நத்திங் பட் யுவர் டர்னிங் சைக்கிள். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா 38,-40 ஸ்டார்ட் ஆகணும். 0.5 mm ஃபீட்டில் M8 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கூலண்ட். கூலண்ட்டையும் நம்ம ஆன் பண்ணோம் இல்லையா, அதுக்காக நம்ம கூலண்ட்டையும் ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ ஆஃப்டர் தட் X36, X34, X30, X25 விச் மீன்ஸ் 38ங்கிற இடத்துல 36 வரணும். அப்புறம் 34 - 40, 30 - 30, 25 - 30. ஸோ இது வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுறோம்னா ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேர்னிங் சைக்கிள் அது ஃபஸ்ட்டு டேர்ன் பண்ணிடும். நமக்கு தேவை 20 mm டயாமீட்டர் நமக்கு குறைச்சதுக்கு அப்புறமா என்ன செஞ்சாகணும், அதில் த்ரெட்டு போடணும் இல்லையா. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ. ஃபாலோ தி நெக்ஸ்ட் ஸ்டெப். நீங்கள் இது வரைக்கும் முடிச்சிங்கன்னா இதுக்கு என்ன நேம்னா ஸ்ட்ரைட் டர்னிங்னு பேர். இதில் வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது, இட் இஸ் ஒன்லி ஏ ஸ்ட்ரைட் டர்னிங். இது இல்லாமல் இதில் நம்ம த்ரெட்டு போடணும். ஹவ் வி ஆர் கோயிங் டு யூஸ் தி த்ரெட் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் கேர்ஃபுல்லி. நெக்ஸ்ட்டு இப்போ M6T2 நம்ம கமெண்ட்ஸில் கூட ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க, M6 தான் நம்ம தேவையே இல்லை, ஒரு டூல் தானே பயன்படுத்துகிறோம், எதுக்கு நம்ம M6 கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது வந்த பதில் தான் இந்த M6. ஃபஸ்ட்டு டூலுங்கிறது நர்லிங் டூலு இல்லைனா த்ரெட்டிங் டூல் இல்லாமல் ரஃப் டூல் போட்டுடலாம். அதுவே இங்கே த்ரெட்டு போடணுன்னா த்ரெட்டிங் டூல்னு ஒன்று சொல்லுவாங்க, டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த டூலை நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டூலை இங்கே சேஞ்ச் பண்ண சொல்கிறோம். அடுத்து G01 U8W-4, அதாவது இந்த எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த எட்ஜை சாம்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. சாம்ஃபர்னால் என்ன, ஷார்ப்பாக இல்லாமல் அதை ஸ்லாண்டிங்காக மாற்றுறது. ஸோ அதுக்கான கமெண்ட் தான் சாம்ஃபர் எட்ஜு. M3 S200 இப்போ நமக்கு ஸ்பிண்டில் என்னவாக இருக்கணும், 200 mm ரொட்டேட் பண்ணால் போதும். 200 RPMல ஸ்லோவாக தான் ரொட்டேட் ஆகணும். ஏன்னா த்ரெட்டிங் சைக்கிள் போடும்போது வேகமாக ரொட்டேட் ஆச்சுனாலோ ஃபீடு வேகமாக கொடுத்தாலோ த்ரெட்டு ப்ராப்பராக வராது. அதனால தான் 1000 RPM இருக்கக்கூடிய ஸ்பிண்டில் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், 200 mmக்கு குறைக்கிறோம். அடுத்து G00 X25 Z2 நம்ம ஏற்கனவே 25 வரைக்கும் ஸ்டெப் டர்னிங் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரைட் டர்னிங் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துக்கிட்ட இப்போ இது 20னா இங்கே 25 இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம், we are placing the tool. இப்போ என்ன கொடுக்குறோன்னா G32, thereby comes your G32 cycle. G32னா த்ரெட் சைக்கிள் Z = -35 F2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா த்ரெட் சைக்கிள் அப் டு 25, -35. ஏன் இங்கே 25ங்கிற வார்த்தையை நம்ம கொடுக்கல, ஆனால் ஏன் எடுக்குது, நம்ம ஆல்ரெடி 25ங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த 25க்கு அதை ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு 25 - 35 அப்படிங்கிற த்ரெட் சைக்கிள் பண்ணும் அட்டு 2 mm/minute ஃபீடு. யூஸ்வலாக ஃபீடு எவ்வளோ கம்மியாக கொடுக்கணுமோ அவ்வளோ உண்மையாக கொடுக்கறது நல்லது. இது முடித்ததுக்கப்புறமா G00 X26 Z0 25லேருந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் லைட்டாக பின்னாடி வரணும். வந்துட்டு மறுபடியும் அடுத்து என்ன ஸ்டெப்புன்னா X24
ஏன்னா இது வரைக்கும் நமக்கு இருந்தது X25. அடுத்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கொடுக்கணும் இல்லையா? இப்போ X24ன்னு கொடுத்துட்டு அதே G32 Z-35 F2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போது அதோட மூமெண்ட் எங்கே போகும்? ஃபஸ்ட்டு 25 35 இருந்துச்சா, இப்போ 24 - 35ங்கிற இடத்துக்கு போய் த்ரெட்டிங் சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணும் அட் தி ரேட் ஆஃப் 2 mm/min ஃபீடு. அதுக்கப்புறம் என்ன, G00 X26 Z0 அப்படின்னா பழைய பொசிஷன் 26க்கே வரணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 24க்கு அப்புறம் 22. இப்போ என்ன பண்ணோம், 26லேருந்து மறுபடியும் 22க்கு போய் இந்த சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணி முடித்து இங்கே பேக் வந்தோடனே, அதாவது நம்ம G00 ஏன் கொடுக்குறோன்னா G90ல் அதை கொடுக்க மாட்டோம், ஆட்டோமேட்டிக்காக ரிட்டன் வரும். G32 சைக்கிளில் ஆட்டோ ரிட்டன் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறோம், G00 X26 Z0ங்கிறத ஒவ்வொரு தடவையும் டிஃபால்ட்டாக கொடுக்குறோம். நீங்கள் 24லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து G32 மாறல, Z-35 மாறல, F2 மாறல. அதோட ஐடல் பாயிண்ட் ரிட்டன் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா 26 அதுவும் மாறல. என்ன மாறுது, ஃபஸ்ட்டு X25, அடுத்து X24, அடுத்து X22, அடுத்து X21. மற்ற எல்லா பாயிண்ட்டுமே என்ன அதே இடத்துல தான் கரெக்டாக நிற்கிது. சரிங்களா? ஸோ இந்த ஆர்டர் படி என்ன ஆகும், இங்கேருந்து 25 24 இங்கே மிஸ்டேக் இருக்குது, 22 இங்கே 21 இங்கே மாறி இருக்கு இல்லையா? இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு கரெக்டாக 21 22ன்னு ஒவ்வொன்றுத்தையும் கரெக்டாக எத்தனை ஃபீடு, மொத்த X25ல் ஒரு ஃபீடு, X24ல் ஒரு ஃபீடு, 22ல் ஒன்று, 21ல் மொத்தம் 4 ஃபீல்டில் என்ன பண்ணும், த்ரெட்டு முடியும். முடிஞ்சதுக்கப்புறமா M09 கூலண்ட் ஆஃப், M05 ஸ்பிண்டில் ஆஃப், M30 ப்ரோக்ராம் எண்டு. இந்த ஆர்டரில் கொடுத்தீங்கன்னா தானாக முடிஞ்சு போயிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ப்ரோக்ராம்குள்ளே போகிறேன், போயிட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு டெமோ பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஓவர் டு த ப்ரோக்ராம். ஸோ திஸ் இஸ் யுவர் ஷாஃப்ட். இப்போது இந்த போன வீடியோஸை பார்க்கும்போது இந்த ஷாஃப்ட் கொஞ்சம் ஜூம் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். இதை நான் பர்பஸாக தான் பண்ணியிருக்கேன். இங்கே பாட்டமில் இருக்கு இல்லையா, கேமராவுக்கு பக்கத்தில், இதை மூவ் பண்ணிங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல க்ரீன் கலரில் ப்ளூ கலரில் இருக்கிறதுக்கு பேர் டூல் போஸ்ட். இதில் தான் டூல் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இந்த ரொட்டேஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ரொட்டேட் பண்ணி பார்க்க முடியும். 360 டிகிரியில் நம்ம ரொட்டேட் பண்ண முடியும். இதை ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, இது ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன இருக்குது, டூல் போஸ்ட்டு, டூல் ஹெட்டு, மிஷின் சென்டர் எல்லாம். இதை அப்படியே ஜஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி ட்ராக் பண்ணிங்கன்னா, இதெல்லாம் உங்களோட மொபைலில் நீங்கள் ட்ராக் பண்ணாலே என்ன வரும், ஜூம் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆர்டரில் இப்போது ஜூம் பண்ணி வைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் வாட் நம்ம ஜூம் ஹெட்டு. ஏன்னா இதில் த்ரெட்டிங் சைக்கிள் போடும்போது த்ரெட்டு எந்த அளவுக்கு நமக்கு க்ளீனாக தெரியணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா? ஸோ அதற்காக என்ன பண்ணுறேன், நான் நமக்கு ஏற்ற மாதிரி இதை அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தூரம் இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுலேருந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஹேவிங் ஸ்டார்டிங் த ப்ரோக்ராம், நம்ம ஃபீட்லேருந்து எல்லாமே நம்ம ஆல்ரெடி கொடுத்த டயக்ராம் தான் இது. இதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ ப்ளீஸ் வாட்ச் அவுட் த ஸ்டெப்ஸ். நான் ஃபீட் எல்லாமே கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ த ஃபஸ்ட்டு ஸ்டெப் G50 அது வந்துடுச்சா? வந்ததுக்கப்புறம் இந்த டேர்னிங் எப்படி டேர்ன் ஆகுதுங்கிறத பாருங்கள். நீங்கள் இன்பிட்வீன் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கூட இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். செகண்ட் ஸ்டெப்பு 36க்கு போகுது, இட் இஸ் டேர்னிங். மூணாவதாக 34 அதில் டேர்ன் எடுக்குது. இது நமக்கு எவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு 20 வரைக்கும் வரணும் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ 30 அதில் -30 வரைக்கும் வருது, 40. ஸோ இந்த ஸ்டெப்பில் -30 போயாச்சு. இப்போது X25க்கு போயிட்டுருக்கு. அடுத்து 20ல் டூல் சேஞ்ச் ஆகணும் இல்லையா? இப்போ M6 T2ன்னு வந்திருக்கா. இப்போ நான் கேமரா மாற்றி காட்டுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே இருக்கிறது ஃபஸ்ட்டு டூல், செகண்ட் இருக்கிற டூல் அப்படியே சேஞ்ச் ஆகும் பாருங்கள். சேஞ்ச் ஆகிடுச்சா டூலு? இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் கேமரா வியூவில் இந்த வியூவில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டியாக கிடைக்கும். ஸோ G01 U8 W4ங்கிறது இந்த இடத்துல சாம்பர் வச்சு, ஏன்னா ஷார்ப்பாக இருக்கக்கூடிய சாம்பராக மாற்றும். ஸோ அடுத்து இங்கே G00 ஃபஸ்ட்டு இடத்துல சாம்பர் வச்சுட்டு டைரெக்டாக டர்னிங் சைக்கிள்குள்ளே போகுது. இந்த சேஞ்சில் ஒன்றுமே நமக்கு தெரியாது, ஏன்னா ஃபஸ்ட்டு சைக்கிளில் ஒன்றும் தெரியல. அடுத்து செகண்ட் சைக்கிள் X24, எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது 24, மேலே X24ன்னு இருக்கும். அந்த 24லேருந்து -35 வரைக்கும் போகும்போது, ஏன்னா 40 வரைக்கும் நம்ம கொடுக்கல. 40ங்கிறது இங்கே டச் எட்ஜு, இங்கே போய் இந்த டூல் இடிச்சிச்சுன்னா கஷ்டம். அதனால் ஒரு 5 mm கொஞ்சம் முன்னாடியே 35ன்னு கொடுக்குறோம். சரிங்களா? கொடுத்துட்டு ஃபீடோட வேல்யூ இது 35 போகிற வரைக்கும் ரிலாக்ஸ்டாக இருக்கும். பாருங்கள் கோடு கொஞ்சம் கொஞ்சமாக விழுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 25ல் ஒரு சின்ன லைன் இருக்கும்,
24 வரும்போது கொஞ்சம் இம்ப்ரெஷன் ஆகும். அடுத்து 22ல் ஒரு சைக்கிள் இருக்குது, 21ல் இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர் தட் இப்போ 22ல் போகிறோம். x = 22, z -35. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கோடுங்கள் எக்ஸ்பேண்ட் ஆகும், கொஞ்சம் திக்கன் ஆகும். கரெக்டாக ஆனதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப்பு கடைசியாக 22 முடிஞ்சோன்னா 21க்கு போகும். அது பாருங்கள். ஸோ திஸ் இஸ் யுவர் x21. இப்போ தான் உங்களுக்கு ஃபைனல் ஷேப் கிடைக்க போகுது. ஸோ த ஃபைனல் ஷேப் இஸ் கெட்டிங் ஷார்ப்பர் அண்ட் ஷார்ப்பர். ஓகே, இந்த சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறமா த ஸ்பிண்டில் வில் ஆஃப் ப்ரோக்ராம் இன் எல்ட். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை மல்டிபிள் ஆங்கிள்ஸில் ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். இதை ரொட்டேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ உங்களுக்கு மிஷின் பேஸ்டு த்ரெட்டு கட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர்டரில் தான் நமக்கு வரணும். சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு ஆர்டர்லையுமே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதோட பேட்டர்ன் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே ஜிக்ஸாக்காக ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இந்த ஜிக்ஸாக் பேட்டர்னா என்ன, அந்த த்ரெட்டிங் டூலை யூஸ் பண்ணும்போது வந்த பேட்டர்ன் தான். ஸோ திஸ் இஸ் வாட் தட் த்ரெட்டிங் சைக்கிள் கோஸ் ஆன். இதில் நம்ம ப்ராக்டிக்கலாக என்னென்ன செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த த்ரெட்டிங் சைக்கிளில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா 25ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா. 25க்கு அப்புறமா 26, இங்கே 24 போயிருக்கு, 22, 21 எல்லாம் வந்திருக்கு இல்லையா. ஸோ திஸ் இஸ் 24, ஹைலைட் பண்ணி பார்க்குறேன் பாருங்க. அடுத்து 22 இருக்குது, 21 இருக்குது. நீங்கள் ஃபர்தராக ஒரு 20, 18 அப்படி போங்க. இல்லை இந்த 24க்கு அப்புறமா 23ல் ஒரு சைக்கிள், 22ல் ஒரு சைக்கிள், 21, 20 இப்படி 1 by 1 குறைங்க. அதை விட இன்னும் ஃபர்தர் ப்ரிசைஸாக நீங்கள் பார்க்கணுன்னா 22.5, 21.5 அப்படின்னு 0.5 கூட குறைச்சி பாருங்கள். ஏன்னா மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் சேம் தானே. இப்படி கொடுக்கும்போது டர்னிங் உங்களுக்கு த்ரெட் எந்த அளவுக்கு அழகாக ஃபிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறத யூ கேன் வாட்ச் இட். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் த ப்ரோக்ராம் ஹேஸ் பீன் ஸ்பெண்ட். இதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த ஜூமு, ரொட்டேட்டு, பேனு இந்த ஆப்ஷன்ஸும் நீங்கள் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேக் யூட்டிலைஸ். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் திஸ் இஸ் தி ப்ரோக்ராமோட அவுட்புட் நம்ம பார்த்துருக்கோம். த்ரெட்டிங் சைக்கிளை பொறுத்த மட்டும் கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும். அந்த ப்ரோக்ராமோட லீனேஜ் அது எந்த ஆர்டரில் போகுதுங்கிறத மட்டும் நீங்கள் கொஞ்சம் கிளியராக பார்த்துட்டிங்கன்னா இட் வில் பி ஈஸி ஒன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரஃப் அண்ட் ஃபினிஷ் டர்னிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்கில் மெட்டல் ரிமூவ் பண்ணி தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ரிவர்ஸில் வரும்போது நம்ம எடுத்தோன்னா மெட்டீரியலோட சர்ஃபேஸ் வந்து ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு எக்ஸசைஸ் இருக்குது, தட் இஸ் ரஃப் அண்ட் ஃபினிஷ் டர்னிங். அது நெக்ஸ்ட் வீடியோஸில் வருது. இதுக்கப்புறம் CNC மில்லிங்லேயும் கூட நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது, அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் தொடர்ந்து. ஸோ இந்த CNC அப்படிங்கிறது 2 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுற மாதிரி தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் தட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு, as usual, please like the content, share the content, put your comments in the comments box. Thanks for watching this video. Thank you.